நண்பர்களே வணக்கம். இந்த பேக்ரவுண்டில் ஓடுற சாங் இப்போது ரீசெண்டாக ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இந்த துரந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தியில். அந்த மூவியோட ரீல்ஸ் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு நண்பர்களே. இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி, யூடியூப் திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஓடிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு திரும்பவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தது தான், பயணங்கள் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மூவியே பார்க்கவே இல்லை, ஆனால் அந்த மியூசிக் வரும்போதே நிறைய எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி போட்டுறாங்களா. அது ட்ராவல் பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று போட்டு இருக்காங்கன்னா அந்த ரீல்ஸை பார்க்கும்போதெல்லாம் நம்மளும் எப்போ பயணம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்குது. நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிட்டுருக்குது. ஸோ பயணங்கள் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றும் நண்பர்களே, நான் நம்புகிறேன். பட் அதுக்கான கமிட்மெண்ட்டில் என்னால் முடித்து வெளியே வந்து சீக்கிரம் பயணத்தை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். நீங்களும் பயணம் போங்க. பயணங்கள் வாழ்க்கையை ரொம்ப மிக அழகாக மாற்றும், ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றும். நான் சின்ன சின்ன இடத்துக்குலாம் பயணம் போயிட்டு தான் இருக்கிறேன், எப்பவும் போயிட்டு தான் இருக்கிறேன். விலாக்ஸாக கொடுக்க முடியல, இப்போ இனிமேல் வரது எல்லாமே விலாக்ஸாக கொடுக்குவோம். ரீசெண்ட் டைமில் நான் தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த ரூட்டில் போயிருந்தேன், அதுதான் சின்ன சின்ன வீடியோஸ் பார்த்தீங்க. ஸோ திரும்ப வரும், அப்டேட் வரும். நம்ம நிறைய இடத்துக்கு சுற்றுவோம் நண்பர்களே, எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்களும் பயணம் செய்யுங்க. பயணம் தான் ரொம்ப மிக அழகானது. பக்கங்கிறவங்களோட சின்ன சின்ன பயணங்கள் நம்மளை வந்து சுவாரஸ்யப்படுத்திடும் நண்பர்களே. சில பேர் சொல்கிறாங்க, என்னை வந்து பிடிக்காதோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சொகுசு பயணம் கிளம்பிட்டான், அதாவது கமிட்மெண்ட்டு நிறைய பிரச்சனைகளை பக்கம் வச்சுட்டு சொகுசு பயணம் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன கிளம்பிட்டேன்னா, அப்போலாம் என் மனசுக்குள்ளே நான் அவங்ககிட்ட கேட்க நினைக்கல, ஆனால் அவங்களுக்கு ஒரு நாள் புரியுதுன்னமோ என் மனசுக்குள்ளே அந்த கமிட்மெண்ட்லாம் நான் முடிக்கணும், ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னாலே நான் பயணம் செஞ்சால் மட்டும்தான் முடியுது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஸோ நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிற பதில் என்னென்னா, நீங்கள் அப்படி அந்த வழியோடையே அப்படியே அந்த கமிட்மெண்ட்டோடய சுற்றி சுற்றி பழகிட்டீங்க அப்படின்றதுக்காக மற்றவங்களை வந்து டாமினேட் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி டாமினேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லாதீங்க நண்பர்களே. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க, லைஃப் நல்லா போகும். பயணம் செய்யுங்க, எங்கேயாவது பயணம் போகலாம். ஏதாவது பயணம் போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியா எதுனா சொல்லுங்கள், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பக்கத்துலேயே போய்ட்டு ஒரு நாளில் போய்ட்டு வந்துற மாதிரி நாமளும் போய் பார்க்குவோம், ஏதாவது நல்ல ஒரு பிளேஸ்க்காக. ஸோ பயணம் சீக்கிரம் செய்வேன் நண்பர்களே. நீங்களும் பயணம் செய்யுங்க, பயணங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். நன்றி நண்பர்களே, நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.